உங்ககிட்ட ஒரு நேர்மையான கேள்வி கேட்கலாமா? நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேரு உண்மையாவே அதிகாலையில் ஜெபிக்கிறோம்? பல பேர் சொல்வாங்க, நேரம் இல்ல, காலை எழுந்தவுடன் சமையல், குழந்தை, வேலை, வீட்டு பொறுப்பு, இது எல்லாம் இருந்தா ஒரே கேள்விதான் மனசுல வரும், அதுக்கு எங்க நேரம் இருக்குது? ஆனா வேதாகமம் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு காட்டுது. இயேசு முன்தினம் முழுக்க ஜன கூட்டங்களுக்கு நடுவில் இருந்தார். நோயாளிகளை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், மக்களோடு நேரத்தை செலவிட்டார். அந்த அளவுக்கு பிஸியான நாள் தான். ஆனா அடுத்த நாள் என்ன செய்தார் தெரியுமா? அவர் அதிகாலையில் இருட்டு இருக்கும் போதே எழுந்து தனியாக போய் ஜெபித்தார். இப்ப ஒரு கேள்வி, அவருக்கு அற்புதங்கள் செய்வதற்கும் அதிசயங்களை செய்வதற்கும் வல்லமை இருக்கும் போது அவர் ஏன் ஜெபிக்கணும்? அதுவும் அதிகாலையில் எழுந்து ஏன் ஜெபிக்கணும்? அதுக்கான 3 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். 1, உறவு. இயேசு தேவகுமாரன், அவருக்கு வல்லமை குறையவில்லை, சக்தி குறையவில்லை. ஆனா அவர் அவருடைய தந்தையோட பேச நேரத்தை எடுத்துக்கொண்டார். அதாவது ஜெபம் ஒரு தேவைக்காக மட்டும் இல்ல, ஒரு பிரச்சனைக்காக மட்டும் இல்ல, அது தந்தை மகன் உறவை நிலைநிறுத்துற நேரமாக இயேசு எடுத்துக்கொண்டார். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது? பிரச்சனை வந்தாதான் ஜெபிக்கிறோமா? இல்ல ஒவ்வொரு நாளும் தேவனோட உறவை புதுப்பிக்கிறோமா? 2, முன்னுரிமை. தாவீது சொல்கிறார், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்பீர். தாவீது ராஜா, அவருக்கு அரசு பொறுப்பு இருந்தது, எதிரிகள் இருந்தாங்க, குடும்ப சிக்கல்கள் இருந்துச்சு. ஆனா அவர் சொல்கிறார், என்னுடைய நாளை நான் ஆரம்பிக்கும் போது முதல்ல கர்த்தரை தேடுவேன். இதுக்கு அர்த்தம் என்ன? நாள் ஆரம்பிக்கும் போது நம்ம மனம் முதல்ல எதை தேடுது? மொபைலையா, சோசியல் மீடியாவையா, பிரச்சனைகளையா, வேலையா, இல்ல தேவனையா? அதுதான் முன்னுரிமை. 3, மனதை தயார்படுத்துதல். அதிகாலை நேரம் அமைதியான நேரம். அந்த அமைதியிலேயே நம்ம மனசு தெளிவாகும். அன்றைய நாள்ல நான் சந்திக்க போகக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டம், சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நம்மளுடைய மனசை தயார் பண்ணும் நேரம் அது. அந்த நேரத்துல நாம் உள்ளம் சொல்லும், கர்த்தாவே நீ சொல்கிறத நான் கேட்க தயாரா இருக்கிறேன். இன்றைய நாள்ல என் வாழ்க்கையில செய்ய போற விஷயங்களுக்கு, நடக்க போற அற்புதங்களுக்கு எல்லாவற்றிற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்பது அர்த்தம். அதிகாலை 5 மணிக்கே எழுந்தால்தான் நல்ல விசுவாசி அப்படின்னு வேதாகமும் சொல்லல. ஆனா ஒரு வழி காட்டுது. நம்மளோட நாள் தொடங்குவதற்கு முன்பு ஒரு கேள்வியை மட்டும் நம்ம மனசுல கேட்டுக்கலாம். என்னுடைய நாள் தொடங்குவதற்கு முன்பு என் மனம் யாருடன் இருக்கிறது? இந்த செய்தி உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா உங்க கருத்தை பகிருங்க. இப்படிப்பட்ட வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை தொடருங்க.